Praise the Lord everybody. In the fasting Friday உங்களை எல்லாம் சந்திப்பதில் I am really happy. It was God's gift once again to join with you and pray with you and discuss what God taught me, a few words பைபிளில் இருந்து. This is 10 minutes with Jesus. So I request my friends, sisters, brothers, mothers, fathers, everybody to join at 10 minutes. Only 10 minutes for Jesus. Shall we pray? Please close your eyes. Thank you, Jesus. Thank you for giving this day, Jesus. You are a mighty God, friend of your presence, friend of your grace, friend of your love. I am nothing, Jesus, but still you're holding me, your presence holding me, your love holding me. Bless me, Jesus, once again. Lift me, Jesus, once again. Yes, I am a sinner, but I humble my heart. I come to you to surrender myself, Jesus, thoroughly. Lift me, Jesus. Comfort me, Jesus. Give your grace. Give your presence to me. உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தில் வாழ என்னை தகுதிப்படுத்துகிறேன். என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை எடுத்துக்கொள்ள, உம்முடைய பிரசன்னத்திலேயே வாழ என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. எனக்குள்ளே இருக்கிற மேட்டிமை, எனக்குள்ளே இருக்கிற பொறாமை, எனக்குள்ளே இருக்கிற கோபம், எனக்குள்ளே இருக்கிற வெறுப்பு, எனக்குள்ளே இருக்கிற சண்டை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கழுவி என்னை சுத்திகரித்து பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய சமூகத்தில் பரிசுத்தவானாய் நிற்க என்னை ஆண்டவரே அனுமதிங்க. அப்படி செய்வதற்காக நன்றி. இந்த 10 minutes with Jesus என்ற இந்த காணொளி வாயிலாக ஆண்டவரே அநேக பேர் பார்க்குறாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஜெபம் வீணாய் போயிடக்கூடாது. விதைக்கப்படுகிற ஒரு விதையும் ஆண்டவரே செத்த விதையாய் போய்விடாதபடிக்கு ஆண்டவரே அந்த விதை முளைக்க செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Today I am going to discuss one chapter with you. It's very interesting. Today's topic is prove yourself. What is the meaning of prove yourself is you supposed to get rid everything front of Jesus. உங்களுடைய தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்குள் இருக்கும் காரியங்களை எல்லாத்தையும் விட்டு யூ வாண்ட் டு கோ அண்ட் ப்ரூவ். ஆண்டவர் அதை எதிர்பார்க்குறார். ஆண்டவர் கருணையுள்ளவர், மன்னிக்கிறவர், எல்லாம் கரெக்ட். பட் அட் த சேம் டைம் அவர் என்ன எதிர்பார்க்குறாருனா, நீ வந்து அவர்கிட்ட, நம்ம போய் அவர்கிட்ட பரிசுத்தவான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறார். ஆர் யூ அ பர்ஃபெக்ட் பர்சன்? நீங்கள் ஒரு பரிசுத்தவானா? நீங்கள் ஒரு பரிசுத்தவானா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆண்டவர் இடத்துல போய் நான் ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஹவு கேன் ஐ டூ தட்? யோபு ஒரு பரிசுத்தவான் என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார். அவர் சாட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் பிசாசை அலோவ் பண்ணுறாரு. எதற்காகனா, அவன் ஒரு பரிசுத்தவான், இந்த உலகத்திலேயே அவனை விட ஒரு பரிசுத்தவானம் கிடையவே கிடையாதுன்னு சாட்சி கொடுத்துட்டு நீ போய் என்ன வேணா செய், அவனை உயிரை தவிர நீ என்ன வேணா பண்ணு, அவன் என்னை மறுதளிக்க மாட்டான் அப்படின்னு தைரியமாக சொல்கிறாரு. அவன் என்னை மறுதளிக்கவே மாட்டான், நீ போய் என்ன வேணா செய் அப்படின்னு. அது போலவே நடந்தது.
தேவனே சாட்சி கொடுத்தார். என்னன்னு? பரிசுத்தவான். இன்னைக்கு அவர் எதிர்பார்க்கறது அதே தான், உங்களையும் என்னையும். அவர் என்ன செய்யறாருன்னா, நீங்க தேவனுடைய சமூகத்துல பரிசுத்தவானாய் நிரூபிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. யூ வாண்ட் டு ப்ரூவ். ஒரு சாதாரண மனுஷர் இடத்துல, ஒரு சாதாரண வேலையின் இடத்துல, சாதாரண முதலாளி கிட்ட, சாதாரண வேலை ஸ்தலத்துல நம்ம பெர்ஃபெக்ட் அப்படின்னு நிரூபிக்கிறது இல்லையா? பெர்ஃபெக்ட் நிரூபிக்கிறோம். ஆனா அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தையே படைச்சவர் இஸ் த கிங் ஆஃப் கிங். அவர் இடத்துல நம்ம பரிசுத்தவானாய் நிரூபிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். ஜாப் டன் தட். யோபு அதை செய்தான். தன்னை பரிசுத்தவானாய் நிரூபிச்சான். அப்போ பரிசுத்தவான் அப்படின்னு எப்படி நிரூபிக்க முடியும்? ஹவு கேன் வி டூ இட் அப்படின்னா, அது தேவனால் கொடுக்கப்படுற சோதனையை தாங்கி கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கிறான். பார்த்தீங்களா? ஒன் ஹூ ஸ்டாண்ட் டில் த எண்ட். கடைசி வரைக்கும் நிலை நிற்பவனே அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ வர்ற சோதனையை என்ன பண்ணணும்னா எதிர்கொள்ளணும். எதிர்கொள்ளும் பொழுது தான் ஆண்டவர் பார்த்துட்டு, நான் என்ன சோதனை அலோவ் பண்ணாலும் he is facing it. அவன் தாங்குறான். தாங்கி என்னை மறுதளிக்காமல் என் மீது விசுவாசத்துல முன்னேறி செல்றான். யாருக்குள்ள? தேவனுக்குள்ள முன்னேறி செல்றான் அப்படின்னு அவரே சாட்சி கொடுப்பார் உங்களை பத்தி. அப்ப எந்தெந்த காரியத்துல நம்ம பரிசுத்தவானாய் ஆர் உங்களை ப்ரூவ் பண்ணும் தேவன் சமூகத்துல? ஒவ்வொருத்தரும் ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கோம். இன்னைக்கு you are working as a lecturer, you are working as a doctor, your profession is a doctor, engineer, driver, teacher. நிறைய ப்ரொஃபஷன் இருக்கு, நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வேலையில நம்ம பரிசுத்தவானா நீங்க ப்ரூவ் பண்ணுறீங்களா? ஆயு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு தமிழ் ப்ரோவர்ப். அது பொய்யானதா? The proverb comes from Bible itself. அப்படிதானே? அப்போ நம்ம பரிசுத்தத்தை எந்த இடத்துலலாம் காமிக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் you have to prove. கடவுள் ஆண்டவர் அதை தான் பார்க்குறாரு. யூ வாண்ட் டு ப்ரூவ் அப்படின்னு. ஏன் தெரியுங்களா? ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஐ எம் நாட் ஜோக்கிங் ஹியர். நான் ஒரு தவறான கருத்தை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. நான் உங்களை மட்டும் சொல்ல, நம்ம மட்டும்தான் ப்ரூவ் பண்றதுக்கு தகுதியானவங்களா? நம்ம மட்டும்தான் ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னா நோ. கிறிஸ்து இயேசு, கிரைஸ்ட் ஜீசஸ், சன் ஆஃப் காட், அவரே யார்கிட்ட ப்ரூவ் பண்ணார் தெரியுங்களா? மனுஷன்கிட்ட போய் ப்ரூவ் பண்ணாரு. நம்மளை போல ஒரு மனுஷன்கிட்ட போய் அவரு ப்ரூவ் பண்றாரு. என்னன்னு ப்ரூவ் பண்றாரு தெரியுமா? ஐ எம் ரிசரக்டட் அப்படின்னு ப்ரூவ் பண்றாரு. நான் உயிர் தெழுந்தேன் அப்படின்னு. ஆமா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தல் சாப்டர் 1 வேர்ட் 3, 3வது வசனத்தை படிக்கிறேன், கேளுங்க. எல்லாருக்கிட்டையும் பைபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ரீட். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். எப்படி காண்பித்தாராமா? உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். How many days? 40 days. அவர் உயிர் தெழுந்த பின்பு, he is son of God. அவர் இறந்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்து 3ஆம் நாள் அதுக்கப்புறம் he just not taken away. அவர் அப்படியே போல பரலோகத்துக்கு. இப்போ அவருக்கு ஒரு கடமை இருக்கு. என்ன தெரியுங்களா? என்ன கடமைன்னா, he want to prove, he want to show himself that he is resurrected. அவர் உயிர் தெழுந்தார் என்பதை காண்பிக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கார். இப்போ அவர் உயிர் தெழுவேன்னு சொல்லிட்டாரு, 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு. பட்
பீப்புள் ஷுட் நோ. நம்ம கண்ணால் கண்டது தான் உண்மை நம்புகிறவங்களாச்சே, காதால் கேட்பது உண்மைன்னு நம்புகிறவங்களாச்சே. அப்போ இந்த உண்மையெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இதில் இருந்து தான். He showed himself. அவரே ப்ரூவ் பண்ணுறாரு. என்ன? 40 days இந்த உலகத்தில் இருந்தார். உயிரோடு வந்ததுக்கப்புறம் 40 days, 40 நாள் உயிரோடு இருந்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக he showed himself to his disciples and explained. அவருடைய ஊழிய அப்போஸ்தலர்களுக்கு அநேக இடத்துல காட்சி கொடுக்குறாரு, அவர்களோடு நடக்கிறாரு. ஏன்? ஒரு இடத்துல யோவானில் வந்துட்டு கடைசி அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, அவர்களுக்காக சமைத்தார்னே சொல்லியிருக்கு. ஆண்டவர் சமைச்சிட்டாராம், அவர்களுக்காக உணவு சமைச்சிருக்காரு. எதுக்காக இதெல்லாம் பண்றாரு அப்படின்னா, he want to prove that he is resurrected. தேவனுடைய சமூகத்தில் இருந்து வரும்போது அவருக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாரு, வாக்கு கொடுத்துருப்பாரு. நான் கீழே போகிறேன், மனுஷனுடைய பாவத்துக்காக நான் சிலுவையில் அறையிறேன்னு, என்னை நான் வந்து பலியா ஆடாக கொடுக்குறேன்னு ப்ரூவ் பண்ணிட்டார். he proved himself. அப்போ நம்ம தேவனுக்குள்ளே நீங்கள் ஒருத்தர் வந்திருப்பீங்க, பிரஜாதியாக இருந்திருப்போம், இத்தனை நாளாக தேவனுக்குள்ளே வந்திருப்போம், தேவனுக்காக ஊழியம் செய்கிறேன்னு பைபிளில் சுமந்திருப்போம். அந்த சுமந்த ஃபஸ்ட் டே, நம்மளுடைய மனம் மாறின ஃபஸ்ட் டே, ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பீங்களே, ஞாபகம் இருக்கா? என்ன வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், வாட் எவர் இட் இஸ், கணவன் மனைவி கைப்பிடிக்கும் பொழுது ஒரு வார்த்தை கொடுத்துருப்பீங்களே, ஞாபகம் இருக்கா? மரணமானாலும் ஜீவனானாலும் அப்படின்னு. ப்ரூவ் பண்ணும் தானே? ப்ரூவ் பண்ணுறீங்களா? கொஞ்ச நாள் அந்த சிச்சுவேஷன் மட்டும் எக்ஸாச்சுரேட் ஆகுது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம வாக்கு கொடுத்துருது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் முடிஞ்சிச்சு. நோ நீட் டு ப்ரூவ். ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு உங்ககிட்ட, இஃப் யூ ஆர் எ சன் ஆஃப் கிரைஸ்ட், இஃப் யூ ஆர் எ சன் ஆஃப் கிரைஸ்ட், யூ சப்போஸ் டு ப்ரூவ் தட் யூ ஆர் பெர்ஃபெக்ட், தட் யூ ஆர் ஹம்பிள். நீ தேவனுடைய சமூகத்தில் உன்னை நீ ப்ரூவ் பண்ணணும். என்னான்னு? நீ பரிசுத்தவான் என்று. நீ செய்கிற எல்லா காரியத்திலும் நீ ஒரு பரிசுத்தவான்னு தேவனிடத்தில் ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணுறீங்களா? இருதயம் கஷ்டமாக இருக்குது. அநேக காரியத்தில் தவறான முடிவு எடுத்துறோம், இந்த வசனத்தை மறந்துடுறோம், தவறு செஞ்சிடறோம், நம்மளுடைய சுயத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறோம். நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம், அது கிடைக்கிற வரைக்கும் அதுக்காகவே போராடுறோம், தேவனுடைய சித்தத்தை மறந்து போயிடும். ஒரு ஜபத்தில் இருக்கும் பொழுது தான் பரிசுத்தத்தை வந்துட்டு நம்ம காத்துக்கணுமா? ஒரு ஆலயத்துக்குள்ள நுழையும் பொழுது தான் ஒரு பரிசுத்தவானா மாறணுமா? ஒரு ஆலயத்துக்குள்ள நுழையும் பொழுது ஒரு பரிசுத்தவானா நீங்க மாறணுமா? ஜபத்தில் இருக்கும்போது தான் பரிசுத்தவானா காத்துக்கணுமா? ஈச் அண்ட் எவ்ரி டே ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் யூ வாண்ட் டு கீப் ப்ரூவிங். உங்களுடைய ஒரு செயல்லையும் வந்துட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். என்னன்னு? நீங்கள் ஒரு பரிசுத்தவான் என்று. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ திஸ் இஸ் த வேர்ட் காட் கிவன் டு மீ. இதை தான் ஆண்டவர் பேசினார். ரோஷன், நீ போய் சொல்லு, இதை பேசு. Till 1 hour before, I don't know what I'm going to talk. என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல. At the last minute he says, go and say this word. What? Everybody in this world want to prove themselves. அவர்கள் எனக்கிட்ட வந்து தன்னை பரிசுத்தவான் என்று ப்ரூவ் பண்ணணும். Then I accept them. ஏன்னா என்னுடைய சிச்சை எல்லாம் அவர்கள் மேல் இருக்கும், அவர்களுக்கு கொடுக்க. என்னை யாரை நேசிக்கிறாரோ அவர்களைத்தான் சிச்சிக்கிறார் ஆண்டவர். அவர் யாரை ரொம்ப நேசிக்கிறாரோ அவர்களை சிச்சிப்பார். அந்த சிச்சையை அற்பமாக எண்ணிட்டிங்கன்னா விழுந்து போயிடுவீங்க. ஸோ இப்போ என்ன செய்யணும்? யூ ஹேவ் டு ப்ரூவ். என்னன்னு? ஐ ஆம் த வாரியர் ஆஃப் காட், ஐ ஆம் த சன் ஆஃப் காட்,
நான் தேவனுடைய பிள்ளை. ஒவ்வொரு நேரத்திலும் நீங்கள் போலீஸாக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, கண்ட்ராக்டராக இருந்தாலும் சரி, ஆட்டோ டிரைவராக இருந்தாலும் சரி, காமன் மேனாக இருந்தாலும் சரி, டீச்சர், ஸ்டூடெண்ட், என்னவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒரு காலத்திலும் ஒரு நொடியிலையும் யூ வாண்ட் டு கீப் ப்ரூவிங். எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட். நீங்கள் செய்கிற ஒரு காரியம் ரெக்கார்ட் ஆகுது ஆண்டவருடைய சமூகத்தில். நினைவுகளின் புஸ்தகம்னு ஒன்று இருக்கு, அதில் ரெக்கார்ட் ஆயிரும். யூ காண்ட் ஈவன் எரேஸ். நினைவுகளின் புஸ்தகத்தை உங்களால் எரேஸ் பண்ணவே முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா இருக்காம என்னது நம்மளுடைய பாவம். டோன்ட் ஆட் எனி மோர். இனியும் ஆட் பண்ணாதீங்க. டோன்ட் ஆட் எனி மோர் இன் தட். உங்களுடைய இருதயத்தை காத்துக்குங்க ஆண்டவருக்குள்ள. ஆமென்.